नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. கணிதத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு மாபெரும் கிருபை. அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக படைத்திருக்கின்றார். அதில் இபாதத் செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியிருக்கின்றான். இதுக்காக நாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உலகத்திலே எத்தனையோ விதமான படைப்புகள் இருக்கின்றன. பறவை இனங்கள், மீன் இனங்கள், விலங்குகள், எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன. அதிலே நம்மளை படிச்சிருந்தாலும் நம்ம யாரும் எதுவும் கேட்க முடியாது. அதே சமயம் இந்த மனித சமுதாயத்திலே ஈமான் இல்லாத நிலையிலே நம்ம படிச்சிருந்தாலும் நம்ம எதுவும் கேட்க முடியாது. அந்த ஈமானுடைய அறிவை கொடுத்தது அல்லாஹ் தான். இதே முகலால் எத்தனையோ பேர் இருக்காங்க ஈமான் இல்லாமல். இதை விட்டு வெளியே போனால் வெளியூரில் எத்தனையோ பேர் இருக்காங்க, வெளிநாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. எங்கேயாவது நம்மளை படிச்சிருந்தா கூட உலக வாழ்க்கைன்றது எப்படியாவது கழிஞ்சிரும். ஆனால் ஈமான் இல்லாமல் ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய ஒரு நஷ்டம் எதுவுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த ஈமான் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திருப்தி பெற முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும். அல்லாஹ் தஆலா மறு உலகத்தில் சொர்க்கம் நரகன்றதை இந்த ஈமானை வச்சு தான், அளவுகோலாக வச்சு தான் அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறான். கடுகளவு ஈமான் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பதாக ஹதீஸினுடைய கிதாபுகளில் நம்ம படிக்கிறோம். இந்த கருத்துப்பட வருது. 7 வானம் 7 பூமியை தராசினுடைய ஒரு தட்டிலையும், லா இலாஹ இல்லல்லான்ற கலிமாவை தராசினுடைய இன்னொரு தட்டிலையும் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த லா இலாஹ இல்லல்லான்ற தட்டு தான் கனத்தால் தாழ்ந்து இருக்கும்ன்றாங்க. வெயிட் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு அல்லாஹ் தஆலா அதில் பவர் வச்சுருக்கான். ஒரு முஸ்லீம் இருக்கிற வரைக்கும் ஒரு ஹதீஸினுடைய கருத்தில் வந்திருக்குது, இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்வதாக. அப்போ அந்த முஸ்லீமுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் இந்த முஸ்லீம் தானே, இவருக்கு ஒன்றுமே இல்லை, சொத்து இல்லை, செல்வம் இல்லை, செல்வாக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அதே ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் இருக்கிற, ஆனால் பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க, பெரிய பதவியில் இருக்கிறாங்க, அவருக்கு கண்ணியம் கொடுக்குறாங்க, ஆனால் இவருக்கு கண்ணியம் கொடுக்கறது கிடையாது. கண்ணியம் யாருக்கு கொடுக்கணும்? ஈமான்தாரிக்கு கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் ஈமான்தாரிக்கிட்ட தான் அல்லாஹ் மதிப்பு வச்சுருக்கிறான். அவருடைய மதிப்பு தான் அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தஆலா அந்த கலிமாவினுடைய பரக்கத்தினால அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். அவர் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான், நல்ல அமல்களுக்கு கூலி கொடுக்குறான். அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? பாவ மன்னிப்பு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவ்வளவு சிறப்புகள் இந்த கலிமா சொன்ன ஒரு முஸ்லீமுக்கு இருக்குது. ஆனால் கலிமா சொன்ன முஸ்லீமை நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனசில் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நாம் முதல்ல அந்த கலிமா சொன்ன தகுதியோடு நம்ம இருக்கணும். என்ன தகுதியோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்கி கெஸ்ட்டில் போய் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஈமான் நிக்கினுடைய விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ரொம்ப ஈமான் பூர்ணமாக இருக்குது, தொழுகைக்கு வாங்கன்னு சொன்னால், இல்லை அப்புறமா வரேன் அப்படின்றாங்க. இதுதான் ஈமானுடைய நிலைமை. அப்போ அந்த ஈமானுடைய நிலைமைகள் நம்ம சரியாகணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு குர்ஆனுடைய விஷயங்கள், ஹதீஸினுடைய விஷயங்கள், அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்காங்க குர்ஆனில், ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பு செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? ஈமான் சொல்லிட்டோம், கலிமா சொல்லிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டோம், சொன்னதோடு நான் விட்டுருவேன்னு நினச்சிட்டிங்களா? உங்களுக்கு சோதனை செய்வேன். அல்லாஹ்வுடைய சோதனை இருக்கும். இது சொன்னது உண்மையா பொய்யான்றது அல்லாஹ் என்ன செய்கிறான்? டெஸ்ட் பண்ணுறான்.
ஒரு மனிதர் இருக்கார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு, முஸ்லீம்னு நான் முஸ்லீம் தாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் உண்மையான முறையில் அவர் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரா இல்லையான்றதை அல்லாஹ் சோதிக்கிறான். ஒரு கணமும் சோதிக்கிறான். குறைஞ்சபட்சம் வருஷத்தில் 2 வாட்டியாவது அல்லாஹ் சோதனை செய்வான் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சோதனைகளில் இந்த மனிதன் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு மீறிடக்கூடாது. சோதனைகள் வர வர இவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் பக்கமாக நெருங்கணும். அப்போ அது சோதனை, இவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். சோதனைகள் வர வர அல்லாஹ்வின் பக்கமாக இவனுடைய சிந்தனைகள், இவனுடைய தொழுகைகள், இவனுடைய இபாதத்துகள், இவனுடைய ஜகாத்து, இவனுடைய சதக்கா, நோன்பு எல்லாமே அல்லாஹ்வின் பக்கமாக அதிகமாகணும். ஆகுது அப்படின்னு சொன்னால் இவர் சோதனையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் ஜெயிச்சிருவார். இல்லை, அந்த சோதனையில் இவர் என்ன செய்கிறாரு, அப்படியே துவண்டுறாரு. துவண்டு போய், தளர்ந்து போய், சோர்ந்து போய் என்ன செய்கிறாரு, தொழுகையை கூட விடக்கூடிய மக்களாகிறாரு, ஜக்காத்து கொடுக்காத மக்களாகிறாரு. நான் எல்லாம் செஞ்சேங்க, எவ்வளோ தான தர்மம் பண்ணேன், எவ்வளோ தொழுதேன், எவ்வளோ ஓதுனேன், எவ்வளோ திக்ர் செஞ்சேன், அல்லாஹ் பாருங்கள் என்னை எப்படி ஆக்கிட்டாங்க, நான் இனிமேல் என்ன செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, விட்டார்னா போச்சு. அல்லாஹ் அதை வந்து வேதனை ஆக்கிடும், அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போது அல்லாஹ்க்கு நம்ம சுக்குர் செய்யக்கூடிய மக்களாக, அல்லாஹ்ல இது சோதனை, இந்த உலகத்தையே சோதனையாக தான் வச்சுருக்கான். உலகமே சோதனை தான், சோதனை செய்யாமல் அல்லாஹ் இல்லை. அதுக்கு தான் அல்லாஹ்ல குர்ஆனை வச்சுருக்கிறான். இந்த சோதனைகளில் இருந்து எப்படி தப்பிக்கணும், இவனுக்கு ஈமானுடைய சோதனைகள் வரும். அப்போ இந்த ஈமானை எந்த அளவுக்கு இவன் வச்சுருக்கிறான், எந்த அளவுக்கு நம்ம வைக்கணும், நம்மளுடைய மனைவியை விட, நம்மை விட, நம்மளுடைய குழந்தைகளை விட, நம்மளுடைய கடை வாசல்களை விட, தோட்டம் துறவுகளை விட, பணம் காசுகளை விட, நம்மளுடைய நண்பர்களை விட, நம்மளுடைய உஸ்தாதுகளை விட, நம்மளுடைய தாய் தந்தையரை விட, எல்லாரை விட யார் மேலே முகமது இருக்கணும், அல்லாஹ் மேலேயும், அல்லாவுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாவுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலேயும் முகமது இருக்கணும். அவங்க மேலே எப்படி முகப்பத்து எப்படி வைக்கிறது, முகப்பத்து வாயினால சொல்லிட்டோம், எல்லாருமே சொல்கிறாங்க நானும் முகப்பத்து தாங்க வச்சுருக்கிறேன், எல்லா முஸ்லீம்களும் கேட்டால் தான் சொல்லுவாங்க. அதை வந்து செயலில் காட்டணும். ஒரு குழப்பமான ஒரு காலம் இருக்குது, ஒரு குழப்பமான ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த நேரத்தில் வந்து தாய் தகப்பனா, மனைவியா, கடையா, இல்லை நம்மளுடைய தலைவரா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் எப்படி தீர்வு காணணும்னு சொன்னால், இது குர்ஆனில் இருக்கிறா, இது ஹதீஸில் இருக்குதான்றதை நம்ம பார்க்கணும். நமக்கு பார்க்க தெரியலன்னா விஷயம் தெரிஞ்ச ஆள், பார்க்க தெரிஞ்ச ஆள், அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி குழப்பமான காலமாக இருக்குதுங்க, இந்த விஷயம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு தொழுகையில் இந்த பிரச்சனை இருக்குது, நோன்பு வைக்கிறதுல இந்த பிரச்சனை இருக்குது, இது ஹதீஸில் இருக்கா, குர்ஆனில் இருக்கா, பார்த்து சொல்லுங்கள். அப்படி இவர் சொல்லி அதன்படி இவர் நடக்கணும். நடந்துட்டான்னு சொன்னால் இவர் அல்லாஹ் மேலே முகமது வைக்கிறார். ஏன்னா பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆனில் ஹதீஸில் இருக்குதான்னு சொல்லி இவர் பார்க்குறாரு, தீனில் இருக்குதான்னு சொல்லி பார்க்குறாரு. சஹாபாக்கள் அதை தான் செஞ்சாங்க. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பயானில் வச்சு சொல்கிறாங்க, நான் ஏதாவது தீனுக்கு மாற்றமான ஒரு காரியம் நான் செஞ்சிட்டேன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு சஹாபி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். இன்னொரு இது அறிவிப்பில் என்ன வருது, வாழை உருவிட்டு சொல்கிறாரு, நான் இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க. ஏன்னா தீனுக்கு மாற்றமான ஒரு நிலைமையை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் எல்லாருமே யாரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு யாரும் அடிமையாக இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் அடிமையாக இருந்தாங்க. அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க தீன்படி இருக்கிறாங்க, தீனுக்கு மாற்றமாக அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய நடத்தைகள் எல்லாமே தீனுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதுதான் பெரியார்கள் இந்த தாவத்துடைய வேலையை ஆரம்பித்தது காரணமே என்னென்னா, முழுக்க அந்த சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு, அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு குர்ஆனுடைய விஷயங்களை நம்பினாங்க, ஹதீஸினுடைய விஷயங்களை நம்பினாங்க, அதன்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வெற்றி. இதுக்கு தான் அவங்க பெரியார்கள் ஹஜரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜரத் யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாருமே அவங்க இந்த உழைப்பை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொன்னது குர்ஆன் ஹதீஸினுடைய விஷயங்களுக்கு உட்பட்டு மக்களுக்கு இந்த தீனுடைய தாவத்துடைய வேலையை, ஈமான் யக்கீனுடைய விஷயங்களை, ஈமானை தூண்டி விடுறது. ஈமான் மக்கள்கிட்ட இருக்குது, விளக்கு தெரியல அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும், அது ஃபுல்லாக அந்த கருப்பாக படர்ந்துடும், நூந்துரும்பாங்க. அதை அப்படி தட்டி விட்டோன்னா என்னாகும், மறுபடியும் பிரகாசமாக எரியும். அந்த மாதிரி இது தூண்டி விடுற வேலை தான்.
யாரும் வந்து ஈமான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. எல்லாருக்கும் ஈமான் இருக்குது. அதை தூண்டி விட்டு நாம் என்ன செய்யணும், பிரகாசிக்கணும். அதுக்காக தான் அல்லாவுடைய பாதையில் போய் மக்கள் ஒரு ஊர்லேயும் என்ன செய்கிறாங்க, மக்கள் தீன் இல்லாமல் இருக்கிறாங்க, தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க, பர்தா இல்லாமல் இருக்கிறாங்க, மக்கள் மதுவில் மூழ்கி போய் கிடக்கிறாங்க, மற்ற அனாச்சாரங்களில் மூழ்கி போயிருக்கிறாங்க. இப்போ அந்த மக்களுக்கெல்லாம் யார் போய் எடுத்து சொல்கிறது? நாம் போய் எடுத்து சொல்ல நாம் தப்பிச்சுக்கொள்வோம். முதல்ல இந்த குழப்பமான காலத்தில் நாம் தப்பிச்சுக்கொள்வோம். முதல்ல தீனுடைய விஷயங்கள் சொல்லப்படுவது, செய்யப்படுவது, கற்றுக்கொள்வது தனக்கு தான். தான் சரியான முறையில் போகணும். அந்த ஒரு நியத்தில் தான் நம்ம வந்து கற்றுக்கொள்வது, நம்ம கற்றுக் கொடுப்பது. அப்போது மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்கிறது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், சிறந்த உம்மத்து இதுதான். யார் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறீங்களோ நீங்கள் தான் சிறந்த உம்மத்து. அப்போ அந்த சிறந்த உம்மத்தில் நம்ம வரணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம போகணும். இன்ஷா அல்லாஹ் போகலாங்களா? சொல்லுங்கள், யார் யார் எவ்வளோ நாளைக்கு போகலான்னு சொல்லுங்கள். மாதிரி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செஞ்சாங்க, ஹீரா குகையில் போய் தங்கிலாம் அல்லாஹ்வை தியானம் செஞ்சாங்க. நாம் இந்த மாதிரி நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போய் அல்லாஹ்வுடைய பள்ளியில் போய் நம்ம அல்லாஹ்வை திக்ர் செஞ்சோம், ஒரு நிம்மதியாக இருக்கும், ராகத்தாக இருக்கும். நம்ம அது மாதிரி அங்கே தங்கி அல்லாஹ் பயான் கேட்டு வந்தோன்னு சொன்னால் ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வாரம் நடக்குது. மாதத்தில் ஒரு வாட்டியாவது வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொடர்புடைய பழக்கம் ஆகிடுச்சின்னு சொன்னால் வாரம் இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்துக்கலாம். சரி. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك صلى الله عليه وسلم يا غد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا ارحم الراحمين. யா அல்லாஹ் எங்களது பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்திருப்பீயா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறியாமலோ செய்த அனைத்து விதமான தவறுகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்திருப்பீயா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவனே பரிபூர்ணமான ஈமானை தந்திருப்பீயா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லாம் மவுத் வரைக்கும் எங்களுக்கு ஈமானுடனேயே வாழக்கூடியவர்களாக, ஈமானுடனே மவுத்தாகக்கூடியவர்களாக ஆக்கியிருப்பா அல்லாஹ். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை வாழக்கூடிய மக்களாக ஆக்கியிருப்பா அல்லாஹ். யா அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய அவர்களை எங்கள் தலைவராக ஆக்கி அவர்களுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கியிருப்பாங்க அல்லாஹ். எல்லா 5 நேரம் உன்னை பேணிப்பாக தொழக்கூடியவர்களாக ஆக்கியிருப்பாங்க அல்லாஹ். எல்லா சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகைகள் தொழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். எல்லா எங்கள் வீட்டின் நிறையும் எல்லா தொழுகையாளிகளாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். தீனுடைய கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். எந்நேரமும் உன்னை திக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். எங்களது பழக்க வழக்கங்களை நல்லதாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். எங்களது கொடுக்கல் வாங்கலை நல்லதாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். ஆலிம் உலமாக்களுக்கு சங்கை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். எது செய்தாலும் உனக்காக செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். எல்லாம் உனது பாதையில் அதிகமான நேரத்துக்கும் அதிகமான தூரத்துக்கும் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திருப்பேன் அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லாம் இல்லை இறைவனே. யா அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு உரியவர்களாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றி அருள்பேன் அல்லாஹ். நேரான வழியிலே செல்லக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாங்க அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பொருத்தத்தை எங்களுக்கு நீ தந்திருப்பேன் அல்லாஹ். ஷைத்தானுடைய வழியை விட்டு எங்களை நீ பாதுகாத்து காப்பாற்றி அருள்பேன் அல்லாஹ். வழி தவறிய வழியை விட்டு எங்களை நீ பாதுகாத்து காப்பாற்றி அருள்பேன் அல்லாஹ். ஆமீன் ஆமீன். அல்லாஹ் ஸல்லி அலா கைரில் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.